ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரம் இந்தியா முழுமைக்கும் எதிரொலித்திருக்கிறது. அவர் பேர் வந்து நித்யகோபால் தாஸ். அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில இப்படி ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றது உண்மையாகவே வருத்தம் அளிக்கிறது. இது அரசியலாக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்காரு. எப்படி இவங்க நார்மலாக பேசுறது தானே, கோயில் விஷயத்த அரசியலாக்காதன்னு பேசுவாங்க, கோயிலில் இருந்து அரசாங்கம் வெளியேறணும்னு பேசுவாங்க. பேசின பிறகு என்ன பண்ணுவாங்க, கோயிலை கொள்ளையடிக்கிறத அவங்க வேலையாக வச்சுருப்பாங்க. இது யார் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா 2021 கோயிலுக்கு நிலம் வேணும்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட வாங்கி, அதாவது 18 கோடி வாங்கினதை அதை போல் பல மடங்கு ரூபாய்க்கு விற்று லாபம் சேர்த்துருக்காங்க. கோயிலுக்கிட்ட இப்போ சுற்றி இருந்த கடைகள்லாம் காலி பண்ணுங்க, திரும்ப தாரேன்னு சொல்லி அந்த நிலங்களை எல்லாம், அந்த இடங்களை எல்லாம் அடுத்து 20 லட்ச ரூபாய் யார் கொடுக்குறானோ அவனுக்கு தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பொதுவான பத்திரிகைகள் எழுதின செய்தி கிடையாது. ஸ்வராஜ்யான்னு சொல்லிட்டு பிஜேபி சார்பாக பிஜேபிக்காக நடத்தப்படுகிற ஒரு பத்திரிகையினுடைய ரிப்போர்ட். 2021 இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்த ஒருத்தர் வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்தால் என்ன நடக்கணும், சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. இது ராமராஜ்யம் ஆச்சு, ராமர் பேரை சொல்லி நடத்துகிற ஆட்சியாச்சு. உடனே என்ன பண்ணாங்க, யார் குறை சொன்னாரோ அவரை இந்த பொறுப்புகள்லேருந்து நீக்கினாங்க. எனவே கோயில், தெய்வம், மதம், நம்பிக்கை என்பது முழுவதும் பாஜக சங் பரிவாருக்கு பணங்களை அள்ளி குவிக்கிற, சாதாரண மக்களுடைய உணர்வுகளை அதை வந்து தவறாக பயன்படுத்தி சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான ஏற்பாடு தான் இவங்களுக்கு. நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய இதில் இருக்க ஆட்கள்லாம் யார்? ஆர்எஸ்எஸை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எவ்வளவு காலமாக இருக்குது, 100 வருஷம் ஆச்சுல்ல, 100 வருஷம் ஆச்சு. எத்தனை கோடி ரூபாய்க்கு அவங்க இப்போ ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க? 150 கோடி ரூபாய்க்கு ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க. என்னன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. 150 கோடி ரூபா வருமானம் உள்ள ஒரு அமைப்பு ஒத்த நயா பைசா கூட வருமான வரி கட்டலை அல்லது கணக்கு காமிக்கலை. இன்னைக்கு வர நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன். அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ பதிவு செய்வது என்பதே இந்து மதத்தை பதிவு செய்யணும்னு கேட்பியான்னு திருப்பி கேள்வி கேட்குறாங்களே தவிர, நீ வந்து அதை பதிவு செய்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. எல்லா விதமான கிரிமினல் நடவடிக்கைகளுக்கும் இதை உள்ளாக்கி வைத்திருப்பார்கள். நீங்கள் காந்தி கொல்லப்பட்ட பிறகு கோட்சே வந்து ஆர்எஸ்எஸ்ல மெம்பராக இருந்தாரா இல்லையான்னு ஒரு பெரிய சர்ச்சை போச்சு இல்லையா? அந்த சர்ச்சை என்பது நீங்கள் மெம்பர்ஷிப் கார்டை கொடுங்கன்னா, மெம்பர்ஷிப் கார்டு எதுவும் நாங்கள் மெம்பர்ஷிப் யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வர அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே பெரிய என்ஜிஓன்னு அதை பேசுகிறாங்க. என்ஜிஓவுக்கு வெளிநாட்டில் இருந்து வர்ற நன்கொடையெல்லாம் தடுக்கிறதுக்கு இப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு எங்கே இருந்தெல்லாம் வருது. எனவே நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது எந்தவித நாணயம் அற்றவர்கள். அதுக்கு சில பேர் போதைப் பொருளை விற்பனை செய்வது மாதிரி இவங்க மத நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி மிகப்பெரிய சொத்தை சேகரிப்பது தான் இவங்களுடைய வேலை இப்போ கூட. எனவே இது திட்டமிட்ட திருட்டு, இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நடந்தது கிடையாது. ஆக்சுவலாக ஞானேஷ்குமாரை போடுறேன்னு சொன்னாங்க இந்த ட்ரஸ்ட்டில். நீங்கள் இவ்வளவு பண்ணதுனால தான் நீங்கள் ராமர் கோயில், பாபர் மசூதியை இடிக்கணும்னு சொன்ன போதும் அவங்க வெற்றி பெற்றாங்க. பல இடங்களில் பாபர் மசூதியை இடித்த பிறகும் அவங்க வெற்றி பெற்றாங்க. ராமர் கோயில் கட்டுவோன்னு சொல்லும் போதும் வெற்றி பெற்றாங்க. ராமர் கோயில் கட்டி முடித்த உடனே 2024 ஜனவரியில் நரேந்திர மோடி ஊர் ஊராக போய் ஏதோ சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தார். நம்மூருக்கு கூட வந்தார், ஸ்ரீரங்கத்துக்கு போனார், ராமேஸ்வரத்துக்கு போனார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ இது பால் குடிக்காத பூனைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வருஷம் அவங்க அயோத்தியில் தோற்று போனாங்க. அயோத்தியில் மட்டும் தோற்று போகலை, அதுக்கு முந்தின 2 எலெக்ஷன்லையும் அவங்க தான் கிட்டத்தட்ட 72 73 சீட்டு, அதே அவங்க கூட்டணியோடு சேர்த்து 75 சீட்டு ஜெயித்தாங்க. ஆனால் போன தேர்தலில் என்ன நடந்ததுன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக சமாஜ்வாதி கட்சி, 3வது பெரிய கட்சி இன்றைக்கி பார்லிமெண்ட்டில், அதுதான் 37 சீட்டு ஜெயித்தாங்க. அயோத்தியிலையும் அவங்க தோற்று போனாங்க. அயோத்தியில் தோற்று போனதை ஒட்டி தான் ஸ்வராஜ்யா ஒரு ஆர்டிக்கிள் எழுதுனது. இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டால் அந்த ஊரில் இருக்கிற இந்துக்கள் எல்லாரும், அதில் இவங்க சொல்லுவாங்கல்ல, நாங்கள் இந்துக்களுக்கு பாதுகாவலர், ராமருக்கு பாதுகாவலர், எல்லா கடவுளுக்கே இவங்க தான் பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் தான் கடவுள்னு சொல்கிறவங்க கூட நம்பலாம், கடவுளை பாதுகாக்கிறதுக்கு நான் தான் இருக்கேன்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல. எவ்வளோ மோசமான ஆட்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடு இந்த விஷயம்.